ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஹைதராபாத் ஸ்டைலில் வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். எப்போ பார் நான்வெஜ்ஜாக செய்கிறோம். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜில் பிரியாணி பண்ணுறோம், அதுவும் ஹைதராபாத் பிரியாணி பண்ணுறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் காய்கறிங்களாம் எடுத்துருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, பச்சை பட்டாணி, அப்புறம் இதுக்கு பேர் என்ன, காலிஃப்ளவர், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, மல்லித்தலை எல்லாம் இப்போ வெட்டிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். காய் வந்து நான் 1/2 கிலோ அரிசி போட்டு தான் நான் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கேற்ற போல் நீங்கள் காய் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் காய் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா காய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. காய்கறி சேர்க்கறது உங்கள் விருப்பம்தான். அதுக்காக வெறும் காயாக போட்டு அரிசியை கம்மி பண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா இந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கிறீங்க பாருங்கள். இந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நீளமாகவே இருக்கட்டும். அவ்வளோதான். இந்த மாதிரி வெட்டிட்டு நம்ம இப்படி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிட வேண்டியது தான். ஸ்டவ் ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் கிட்டையாச்சும் நீங்கள் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அரிசி சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடித்து தான் எடுத்திருக்கேன். இப்போ போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கா. இதில் போட்டுருவோம் அரிசியை. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது போல் 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு 3 ஏலக்காய், 2 துண்டு லெமன், கொஞ்சம் புதினா, மல்லித்தலை, அரிசிக்கு தேவையான உப்பு. நல்லா கொதித்து வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயும் நம்ம காய்கறியெல்லாம் தாளித்து விட்டுறலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ என்னென்னா, லீவ் விடாமல் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி எனக்கு எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுறானுங்க. அப்போ சோறு யார் போடுவா? சரி, வெஜ் பிரியாணின்னு வேணும் கேட்டாங்க. அப்போ அதை நான் வீடியோ எடுத்தால் தான் வெஜ் பிரியாணி கொடுப்பேன்னு சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறது இந்த பிள்ளைங்கள சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அரிசி நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு காய்கறிகளை எல்லாம் தாளித்து விட்டுறலாம். ஏன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் தாளிக்கிறேன் அப்படின்னா சீக்கிரமாக காய் வெந்துடும். நம்ம தம் வேற வைப்போமா, ரொம்ப காய் வேகிறதுக்கெலாம் ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே காய் வெந்துடும். அதுக்காக தான் சும்மா அந்த வெங்காயம் வதங்குற டைமுக்காக 1/4 ஸ்பூன் சீரகம், இந்த மாதிரி 3 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், 3 கிராம்பு. பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் காலிஃப்ளவர், கொஞ்சம் கேரட்டு, காலிஃப்ளவர், இந்த பட்டாணி எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். தக்காளி 2, பச்சை மிளகாய் 5 எல்லாம் சேர்த்துடலாம். புதினா கொஞ்சம். ரைஸில் உப்பு போட்டிருக்கோம். அடுத்து எல்லாம் ஒன்றா சேர்க்குறப்போ உப்பு போட மாட்டோம். அதனால் காய்க்கு தேவையான அளவுக்கு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அடுத்து மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு, தயிர், அடுத்து கொஞ்சம் லெமன், ஒரு 1/4 லெமன் புழிஞ்சிக்கலாம் சேர்த்து. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிடுவோம். நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட நான் நல்லா வதக்கிட்டேன். அவ்வளோதான். காய் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அடுத்து நம்ம தம் வைப்போம் பார்த்திங்களா, அதில் நல்லா வெந்துடும். ரைஸ் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நான் மொத்தமாக வடிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நான் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம தம் வைக்கணும். இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருந்ததுன்னா வச்சு அதுக்கு மேலே தூக்கி பிரியாணி பாத்திரத்தை வச்சுருங்க. அரிசி வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அரை பக்குவத்துக்கு வேக வச்சுக்கணும். நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேக வைக்கக்கூடாது. 3/4 பக்குவத்துக்கு கூட வேக வைக்காதீங்க. நல்லா அரை பக்குவத்துக்கு வேக வச்சு அந்த அரிசியை நம்ம போட்டோம்னா தான் கரெக்டாக அந்த ரைஸ் வெந்து வர்றதுக்கு, உள்ள காய்கறிகளாக வெந்து வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப அவசரமாக தம் போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை பாத்திரம் வச்சு வெயிட் வச்சுருக்கோம். அந்த ஆவியெல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் அந்த ரைஸ் வேக வச்சு இதில் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா ரொம்ப அருமையாக வரும்.
நான் வந்து லேயரெல்லாம் மசாலா போட்டு அதுக்கப்புறம் வைக்கல, ஒரே மசாலா அதுக்கு மேலே ரைஸ் ஃபுல்லாக போட்டேன். கடைசியில் கிளறப்ப வந்து நம்ம கிளறி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரைஸ் போட்டேன். அவ்வளோதான். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம். இப்போ அடுப்பு பார்த்திங்கன்னா நல்ல தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் மட்டும்தான் நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்புறம் கம்ப்ளீட்டாக நல்ல ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு 10 நிமிஷம். ஆஹா சூப்பர். ஓப்பன் பண்ணிடுவோமா? இப்படியே நம்ம எடுக்க வேணாம், அப்படியே எடுத்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் பிரியாணி. எல்லாம் உடையாமல் முழுசாக சூப்பர் பிரியாணி ரெடி. இப்போ எடுக்க வேண்டாம், ஆறட்டும். கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஆவி பறக்க அப்படியே வெஜ் பிரியாணி சூப்பராக அப்படியே அந்த ரைஸோட பக்குவம் தான் நமக்கு இந்த ஹைதராபாத் பிரியாணியில் வந்து ஹைலைட்டாக இருக்கும். ரொம்ப கொதிக்க இருக்குது. அதனால கொஞ்சம் அந்த கொதிக்கிற ஹீட் வந்து குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த ரைஸ் எவ்வளோ நேரம் நீங்கள் எப்படி கிளறினாலும் உடையாமல் இருக்கும். நல்ல இறக்குன உடனே நீங்கள் போட்டு கரண்டியை போட்டு கிளறினீங்கன்னா அரிசி வந்து 2 உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் அந்த ஹீட் வந்து ரொம்ப சூடாக இருக்குது பார்த்திங்க, அது லேசாக குறையிற வரைக்கும் மட்டும். அதுக்காக சூடாக சாப்பிட வேணாம் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக கையில் தொட முடியாத அளவுக்கு இருக்குது. தொடுற அளவுக்கு சூடு வந்ததுமே நீங்கள் எடுத்து பரிமாறினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பரான ஒரு பிரியாணி. இதுக்கு சைடிஷ் வேணாம், ஏன்னா இதில் எல்லா காய்கறிகளுமே இருக்குது. தயிர் பச்சடி வச்சுக்கோங்க, முட்டை வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது காளான் சில்லி, இந்த மாதிரி காலிஃப்ளவர் சில்லி, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டு சைடிஷாக வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு வெஜிடபிள் தம் பிரியாணி. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் போய் சாப்பிட போகிறோம்.